ஓம் சாந்தி. அவ்யக்த சமிகை 19 अक्टूबर 2025. बाबा எனக்கு என்ன சொல்றாருன்னா, योग की शक्ति जमा करने के लिए कर्म और योग का बैलेंस और बढ़ाओ. யோக சக்தியை சேமிக்க வேண்டும் என்றால் கர்மம் மற்றும் யோகத்திற்கான இதனிடையே உள்ள சமநிலையை அதிகரியுங்கள். कर्म करते योग की पावरफुल स्टेज रहे, इसका अभ्यास बढ़ाओ. கர்மங்கள் செய்யும் பொழுது, ஏன்னா நம்ம யாருமே பாபா நமக்கு தெளிவா புரிய வச்சிருக்கிறாரு, கர்ம சந்நியாசி கிடையாது. நீங்க கர்மா செய்துதான் ஆகணும், குடும்பத்தை பார்த்துதான் ஆகணும், வேலைக்கு போய் தான் ஆகணும், சென்டர்ல இருக்கிறவங்க சேவா செய்துதான் ஆகணும், எல்லாமே இருக்கு இல்லையா? ஆனால் அப்ப எல்லாருமே ஏதோ ஒரு விதமான கர்மத்துல முழு நாளும் ஈடுபடணும். இது பகவானுடைய மகா வாக்கியம். ஆனால் அந்த நேரத்தில் நீங்க உங்களுடைய யோக ஸ்திதியை சக்திசாலியாக வைத்துக் கொள்ளுங்கள். கர்மங்கள் செய்யும் பொழுதும் காரியங்கள் செய்யும் பொழுதும் நம்ம யோகத்துல, அதாவது நினைவுல இருக்கிறதுக்கு பயிற்சி செய்யறோம். जैसे सेवा के लिए इन्वेंशन करते, वैसे इस विशेष अनुभवों के अभ्यास के लिए समय निकालो. எப்படி ஒரு சேவை, ஒரு புது ப்ராஜெக்ட் ஏதோ ஒன்று பண்றோம் அப்படின்னா அதுக்காக நம்ம டைம் ஒதுக்குவோம், அதை பத்தி யோசிப்போம், அதுக்காக பிளான் பண்ணுவோம், அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்றது, அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றது, இதெல்லாம் பார்ப்போம். ஆர்வம் இருக்கிறதுனால அதுக்கு நம்ம நேரத்தை ஒதுக்க முடியுது. அதே போல எங்க பாபா சொல்றாரு, நீங்க இந்த விசேஷ பயிற்சிகளுக்காக நேரம் ஒதுக்குங்கள். சேவைனா அது ஒரு கர்மா, அந்த கர்மால நம்ம ஈடுபடுறதுங்கிறது ஆத்மாவுக்கு மறுபடியும் பிடிக்குதான், குஷியா ஓடி போயிடுறீங்க. அப்ப சுய முன்னேற்றத்திற்கான நேரத்தையும் நீங்க என்ன பண்ணணுங்க பாபா, ஒதுக்கணும். அவர் நவீனता ला करके सबके आगे एग्जाम्पल बनो. இதுல ஏதாவது ஒரு புதுமைத்தன்மையை கொண்டு வாங்க. கர்மயோகி ஆகுது ஒரு புதுமைத்தன்மையை கொண்டு வாங்க. அப்போ அது நீங்க அது போல ஏதாவது புதுசா பண்ணி அது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு, அதுல நல்ல ஒரு ரிசல்ட் வருதுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், யாருக்கானாலும் சொல்லுவோம், நீங்க இப்படி பண்ணி பாருங்க, ஃபுல் டேல நான் இப்படி எல்லாம் பண்றேன், சாப்பிடும்போது இப்படி பாபாவை நினைச்சேன், குளிக்கும் போது இப்படி பாபாவை நினைச்சேன், வண்டியில போகும்போது இப்படி நினைச்சேன், போன் அட்டன் பண்ணும்போது இப்படி நினைச்சேன், ஏதோ ஒண்ணு அப்படி நீங்க பிராக்டிஸ் பண்ணி மற்றவங்களுக்கு சொன்னீங்கன்னா அது அவங்களுக்கு ரொம்ப உதவிகரமா இருக்கும். அந்த மாதிரி நீங்க அவங்களுக்கு ஒரு முன் உதாரணமாக, எடுத்துக்காட்டாக ஆகுங்கள். ஸோ எதுல இன்னைக்கு பாபா நம்மை உதாரணமாக சொல்றாரு, கர்மயோகி ஆகிறதுல. ஸோ இதை முதல்ல நம்ம பிராக்டிஸ் பண்ணணும். பிராக்டிஸ் பண்ணிட்டு அப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், மற்றவர்களுக்கு அந்த அனுபவத்தோட நம்ம ஷேர் பண்ணோம்னா அவர்களுக்கும் இது ரொம்ப உபயோகம். நல்லது. ஓம் சாந்தி.